தமிழ் கடைச்சங்கத்தின் தலைவர் நக்கீரன் சிவபெருமானுடன் வாதம் புரிந்தமையால் சாபம் பெற்று நோய்வாய்ப்பட்டு அவதியுற்றார். நோய் தீர தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு வழியில் திருப்பரங்குன்றத்தில் தங்கினார். சரவண பொய்கை கரையில் ஆலமரத்து அடியில் பஞ்சாஷர பாறையில் அமர்ந்து சிவனை தியானித்து வழிபாடு செய்தார். அப்பொழுது மரத்திலிருந்து உதிர்ந்த ஓர் இலையின் ஒரு பாதி நீரிலும் மறுபாதி நிலத்திலும் விழுந்தது. நீரில் விழுந்த இலையின் பாகம் மீனாகவும் நிலத்தில் விழுந்த பாகம் பறவையாகவும் மாறியது. இந்த அரிய காட்சியைக் கண்டு நக்கீரனின் தியானம் கலைந்தது. அக்காட்சியில் அவர் மனம் லயித்தபோது கர்முகி என்ற பூதம் அவரை தூக்கிச் சென்று குகையில் வைத்தது. அங்கிருந்து தப்பிக்க அவர் திருமுருகாற்றுப்படை பாடினார். பாட பாட முருகனின் வேல் குகையை பிளந்து பூதத்தைக் கொன்று நக்கீரனைக் காப்பாற்றியது. பழமுதிர்ச்சோலை மலை கிழவோனே என்று பாட்டினை நக்கீரர் முடிக்க, நான் என்ன கிழவனா என்று முருகப்பெருமான் கேட்டு மறைய, உடனே என்றும் இளையாய் என்று நக்கீரன் வெண்பா பாடினாராம். வேல் பாறையை பிளந்த அடையாளத்தை திருப்பரங்குன்றத்தில் இன்றும் காணலாம். குகையிலிருந்து நக்கீரன் காப்பாற்றப்பட்டதின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் நவராத்திரிக்கு முன்பாக முருகனின் வேலைமலை உச்சிக்கு கொண்டு செல்லும் விழா நடைபெற்று வருகிறது.